வாழ்க வளமுடன். சிவாய நமவும். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். மனித வாழ்க்கை என்பதே ஒரு கடன் தான். அதனால தான் நம்ம பிறவி கடன் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் இல்லை அப்படின்னா நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்க முடியாது. இந்த உலகத்திற்கு நம்மை அழைத்து வந்த அந்த தாயையும் தந்தையும் நாம் வணங்க வேண்டும். அதற்காக நன்றி கடன் செலுத்த வேண்டும். யார் குடும்பத்தில் இந்த பித்திருக்களுடைய கடன்கள், அதாவது அவர்களுக்கு அந்த ஆன்மா சாந்தி அடையவும் அந்த பித்திருக்களுடைய ஆசியை பெறவும் திதி தர்ப்பணம் இதெல்லாம் சரியாக கொடுக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது ஐதீகம். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் ஆன்மா மோட்சம் அடைய வேண்டும். அந்த ஆன்மாக்கள் மோட்சம் அடைந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி நம்மளுடைய வம்சாவளியினரும் வாழையடி வாழையாக சந்தோஷமாக வாழ்வார்கள், எந்த கஷ்டமும் இல்லாமல். அப்படிங்கிறது இது யாருக்கும் தெரியறது கிடையாது. முன்னோர்கள் வழிபாடு என்பது இந்து மதத்தில் காலங்காலமாக இருந்து வரக்கூடிய ஒன்று. அதனால தான் நம்ம இந்த பித்திருக்களுடைய வாகனமாக இருக்கக்கூடியது தான் இந்த காகம். இந்த காகத்திற்கு நம்ம அன்னமிடுறோம். அமாவாசை திதியில் விரதம் இருக்கிறோம். நம்மளுடைய முன்னோர்களுடைய இறந்த திதியில் விரதம் இருக்கிறோம். அவங்களுக்கு சிரார்த்தமெல்லாம் கொடுக்குறோம். அன்னைக்கு தான தர்மங்கள், அன்னதானம் இதெல்லாம் பண்ணுறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த முன்னோர்களுடைய அந்த ஆத்மாக்கள் புனிதம் அடையவும் மோட்சம் அடையவும் காசி, கயா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்து மத சாஸ்திரம் சொல்லுது. எல்லாராலையும் அது சாத்தியமா? எல்லாருமே போய் காசியிலையும் கயாவிலையும் திதி தர்ப்பணம் சிரார்த்தமெல்லாம் கொடுக்க முடியுமா? அதே மாதிரி நம்மளுடைய வம்சாவளியில் வாழ்ந்த முன்னோர்கள் காசியில் போய் கயாவில் போய் அவர்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நிறைய குடும்பங்களில் அது இருக்காது. ஏதோ இந்த உலகத்தில் பிறந்தோம், வாழ்ந்தோம், தன்னுடைய குடும்பத்திற்காக வாழ்ந்து மறைந்து ஒரு புள்ளியாக நம்மளுடைய நினைவுகளிலிருந்து மறைந்து போயிருப்பார்கள். இப்போ அவங்களையெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து அந்த பித்திருக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடனை, அதனால தான் பித்திரு கடன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லோருக்குமே கடன் உண்டு. அதாவது அதை தான் நம்ம பித்திரு கடன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பித்திருக்களுடைய கடனை நாம் அடைக்க வேண்டும். அந்த கடனை அடைத்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கை நல்ல முறையாக இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகாலய பட்சம் புரட்டாசி மாதத்தில் வரும். அதாவது ஆவணி மாதம் பௌர்ணமி முடிந்து பிரதமையிலிருந்து புரட்டாசி மாதம் அமாவாசை வரக்கூடிய அந்த 15 நாட்களும் 15 திதிகளும் தேய்பிறை திதிகள். இதை மகாலய பட்சம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மகாலய பட்சத்தில் 15 நாட்களுமே நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் இதெல்லாம் கொடுத்து அவங்கள வழிபாடு செய்யலாம். இந்த 15 நாட்களில் 27 நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடியது பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரம் மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அடுத்து வரக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் மகாபரணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மகாலய பட்சத்தில் இந்த பரணி நட்சத்திரத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு முதல் நாள் பரணி தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றுவாங்க. அப்போ இந்த பரணி தீபம் ஏன் ஏற்றுறாங்க? அதே மாதிரி மகாலய பட்சத்தில் இந்த பரணி நட்சத்திரத்தில் ஏன் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது மச்ச புராணம், அக்னி புராணம், கருட புராணம் இந்த புராணங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
இந்த மகாபரணி அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தில் அதிதேவதை யமனாக இருக்கிறார். யமதர்மராஜன் அதிதேவதையாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த பரணி நட்சத்திரம். அப்போ நம்மளுடைய உயிர்களை எல்லாம், இந்த ஆன்மாக்களை எல்லாம், இந்த பூலோகத்தில் நாம் பிறந்துட்டோம். பிறந்து நமக்குன்னு ஒரு கணக்கு இருக்கும். அதாவது இத்தனை வருடங்கள் என்று ஒரு ஜனனம் இருக்குது அப்படின்னா ஒரு மனிதனுக்கு மரணம் என்பது உண்டு. சிலருக்கு பிறந்த குழந்தைகள் கருவிலே இறக்கும், அதுக்கப்புறம் பிறந்து இறக்கும். பிறந்து ஒரு 12 வருட காலம், சில வருட காலங்கள் இருந்து இறக்கும். சிலர் முழுமை பெற்று 60 தாண்டி 100 இந்த மாதிரி கூட வாழ்ந்து இறப்பாங்க. இப்போ அவரவர் விதிப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு வருட கணக்கு உண்டு இந்த பூலோகத்தில் வாழ்கிறதுக்கு. அவங்க விதி முடிஞ்சுது அப்படின்னா இந்த யமதர்மராஜன் தன்னுடைய தூதுவர்களை அனுப்பி இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவை பிடிச்சிட்டு போயிடுவார். அதனால தான் அந்த ஆன்மாக்கள் நாம் செஞ்ச நல்ல காரியங்களுக்கு ஏற்ப, அதாவது தான தர்மம், நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ப நரகமோ சொர்க்கமோ கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த யமன், யமலோகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய யம தர்மராஜன், யமனுக்கு தர்மன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. அந்த யமதர்மராஜனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் பித்ரு உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம், சிரார்த்தம், அன்றைக்கு அன்னதானம், தான தர்மம், உடை தானம், பிற பொருட்கள் தானம் இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முன்னோர்கள் ஆன்மா சாந்தி அடைந்து அந்த முன்னோர்களினுடைய ஆசி நமக்கு கிடைக்கும். அதனால தான் பொதுவாக என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம இந்த மகாபரணி அன்னைக்கு சிரார்த்தம், திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது காசி கயாவில் போய் கொடுத்த அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மளால் எல்லாராலையும் இந்த காசிக்கும் கயாவுக்கும் போக முடியாது. அப்போ அதனுடைய புண்ணியம், அங்கே போய் நாம் செய்த பலனை எப்படி நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா, இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய மகாபரணி நட்சத்திரத்தன்று நாம் முன்னோர்களுக்கு அந்த சிரார்த்தத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த காசி கயாவுக்கு போய் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய நாம் திதி தர்ப்பணம் கொடுத்த பலனை நமக்கு இறைவன் கொடுத்து விடுவார். அந்த முன்னோர்களுக்கும் முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு கிடைக்கும், முன்னோர்களுடைய ஆன்மாவும் மோட்சமடையும். அப்போ இந்த வருடம் பார்த்திங்கன்னா 2025 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி 1:57 இந்த நட்சத்திரம் வருது. பொதுவாக இந்த மகாபரணி அப்படிங்கிறது திதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா சதுர்த்தி திதி, பஞ்சமி திதி, இந்த 2 திதிகளில் வந்துடும். திருக்கணிதப்படி வியாழக்கிழமையும் பாக்கிய கணிதப்படி வெள்ளிக்கிழமையும் இந்த திதி தர்ப்பணத்தை நம்ம கொடுக்கலாம். ஏன்னா பித்திருக்கள் காலம் அப்படிங்கிறது அபராண காலம்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா 1:30 மணியிலிருந்து 3:30 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காலம். அதை தான் நம்ம பித்திருக்களுடைய காலம்னு சொல்லுவோம். இந்த 1:57 திருக்கணிதத்தில் வந்துடுது. ஆனால் வாக்கிய கணிதத்தில் 6 மணிக்கு மேலே தான் வருது. வெள்ளிக்கிழமை முழுசாயிருக்கு. உங்களுக்கு இதில் எதில் சௌகரியமாக இருக்கிறதோ, வியாழக்கிழமை இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை, இந்த நம்மளுடைய வம்சாவளியில் இருந்த அந்த முன்னோர்களுக்கு நீங்கள் சிரார்த்தம் கொடுத்துட்டு அதே மாதிரி தான தர்மம் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அது தீரும். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.